ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ் தமிழன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ சீரிஸ் லினக்ஸ் கர்னல் பற்றி. நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஓவர்வியூ வந்து டேக்கிள் பண்ணுவோம். லினக்ஸ் கர்னல்னா என்ன அப்படின்றது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. எனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து இந்த கான்டென்ட்லாம் வந்து பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து லினக்ஸ் கர்னல். இது வந்து ஒரு வீடியோ சீரிஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவர்வியூ வந்து டேக்கிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஒரு பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி சீரிஸாக வந்து போய் பார்த்துங்க. நம்ம ஃபுல் லினக்ஸ் கர்னலை வந்து முடிக்க போகிறோம் இந்த வீடியோ சீரிஸில் ஃபுல்லாக டெப்த்தாக. இந்த வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லாட்டி இந்த லினக்ஸில் வந்து நீங்கள் தொலைஞ்சிருங்க. ஒன்று வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்பைலர்ஸ் இன்டர்பிரேட்டர்ஸ் அந்த வீடியோ இருக்குது. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் லாஜிக் கேட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ். இந்த நாலேஜெல்லாம் வச்சுட்டு இந்த லினக்ஸ் வீடியோ சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கொஸ்டின்ஸ் வராது, நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி போனோம். இந்த 1980s 1970s அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னா அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா நிறைய ஹார்ட்வேர் இருந்தது. அதில் போய் மெஷின் லாங்குவேஜ் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஸ்கில் செட் வேணும். அதனால ஒரு ஆக்ரிகேட்டர் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் வந்து தேவை அப்படின்றதுனால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அதில் மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இவங்கெல்லாம் வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து விற்று காசும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் வந்து 1991 வந்து லூயிஸ் டோர்வால்ஸ் அவர் வந்து ஃபினிஷில் இருக்கிற ஒரு இன்ஜினியர். அவர் வந்து பார்த்தாரு, என்னடா அது எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அவர் ஆரம்பிச்சாரு. அதுதான் வந்து லினக்ஸ். அது என்ன லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கர்னல் அப்படின்னு சொல்லலாம். கர்னல்னு சொன்னாலே அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம வந்து ஜென்ரலாக ஓஎஸ் அப்படின்வோம். ஆனால் கர்னல் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் கர்னல் மேலே. அவர் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த லினக்ஸ் ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் kernel.org நீங்கள் போனீங்க அப்படின்னா லினக்ஸோட ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 6.12 அப்படின்னு வந்து இருக்குது இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம கர்னல்லாம் என்னன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். எதுக்கு நம்மளுக்கு வந்து கர்னல் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மெக்கானிசம் நம்மளுக்கு வேணும். நம்ம அந்த ஹார்ட்வேரோட மேனுஃபேக்சரர் போய் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெக் கொடுத்துருவாங்க. இந்த ஹார்ட்வேரில் வந்து நீ இப்படி தான்ப்பா பேசணும் அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், ஒரு பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஹெச்பி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட போய் பிரிண்டரில் போய் நான் எப்படி வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸர் உள்ள பிரிண்டருக்குள்ளார இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்கு வந்து இதுதான் கமாண்ட்ஸ் நீ வந்து கொடுக்கணும், கொடுத்த அப்படின்னா பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். பிரிண்டர் கிட்ட டைரெக்டாகவே நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா பெரிய தலைவலி. அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் வேணும். அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு மீடியேட்டர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. நம்ம வந்து ஹை லெவலில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மீடியேட்டர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மீடியேட்டர் வந்து எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் வந்து எடுத்துக்கும். அந்த மீடியேட்டர் தான் வந்து நம்ம கர்னல் அப்படிங்கிறோம். ஏன் வந்து அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரிண்டர் வந்து ஒரு ஸ்பெக் இருக்கும். இப்போ பல லட்சக்கணக்கான பிரிண்டர் இருக்கு. நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. அவங்கவங்க எல்லாமே வந்து ப்ரொப்ரைட்டரி மெத்தட்ஸ்ல வந்து அந்த பிரிண்டரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனா வந்து அந்த சீக்ரெட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து நம்ம ஒவ்வொரு பிரிண்டருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து கர்னல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருந்தது அப்படின்னா, அது வந்து 2த்தையும் வந்து க்ளூ பண்ணி விட்டது. ஒண்ணு வந்து ஹார்ட்வேர் பத்தி அதுக்கு தெரியும். அப்புறம் நம்ம எழுதுற சாஃப்ட்வேர் வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஹார்ட்வேருக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸை வந்து அதுக்கு கொடுக்க தெரியும். ஸோ கர்னலோட ஒரு இம்பார்ட்டன்டான வேலை என்னன்னா,
நம்மளோட ஒரு மெஷின், அதாவது கம்ப்யூட்டர்ன்றது ஒரு மெஷின் தான். அதுல இருக்கிறது ஃபுல்லா வந்து இன்டகிரேட்டட் சிப்ஸ், செமி கண்டக்டர்ஸ் தான். அந்த ஹார்ட்வேரை வந்து எப்படி வந்து நம்ம நம்ம எழுதுற கோடிங் லாங்குவேஜ் வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஃபங்க்ஷன் பண்ண வைக்க அதுதான். இப்ப கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகுமா? அப்படின்னா இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கங்க, இல்ல மைக்ரோவேவ் எடுத்துக்கங்க. அங்கேயும் வந்து சாஃப்ட்வேர் தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து தேவை ஒரு ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணும். நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட்ன்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பட்டன் மைக்ரோவேவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது நீங்க குடுக்குறது என்னவோ ஒரு ஹை லெவல் கமாண்ட் தான். ஆனா உள்ள போயிட்டு அத ஃபங்ஷனா மாத்துறது வந்து அந்த ஹார்ட்வேர்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறது ஒரு மீடியேட்டர் தான். அந்த மீடியேட்டர் வந்து லினக்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம். இப்ப கர்னல் வந்து எங்க ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் பத்தி பேசணும். இப்ப ஹார்ட்வேர் தான் வந்து நம்மளோட வேலை வந்து ஹார்ட்வேர் தான் வந்து பண்ணுது. அந்த ஹார்ட்வேரை வந்து இப்ப வேலைய பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு கர்னல் வேணும். அது வந்து லினக்ஸ் கர்னல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல விண்டோஸ் கர்னல் ஏதோ ஒண்ணு சொல்லலாம். ஆனா அந்த கர்னலுக்கு வந்து நம்ம ஒரு லேயர் மேல போட்டு அந்த கர்னல வந்து ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ற மாரி பண்றது தான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அது வந்து நம்ம ஷெல் அப்படிங்கிறோம். அந்த ஷெல் அண்ட் கர்னல் 2மே சேர்த்து தான் நம்ம வந்து ஓஎஸ் அப்படின்றோம். லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்றோம். இப்போ அதுக்கு மேல இருக்கிறது தான் வந்து நம்மளோட எல்லா அப்ளிகேஷன்ஸும். அதாவது கால்குலேட்டர் ஒண்ணு எடுத்துக்கலாம், இல்ல ப்ரௌசர் எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷெல்க்கு மேல தான் வந்து இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் கிட்ட வந்து சொல்லிடுவோம். இந்தாப்பா இதுதான் என்னோட யூடியூப் வீடியோ நீ ப்ளே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த கமாண்ட்ஸ் வந்து ஷெல் எடுத்துக்கும். ஷெல் வழியா போயிட்டு கர்னலுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ கர்னலுக்கு வந்து தெரிஞ்சிரும் எது வந்து மானிட்டர், எது கிராபிக்ஸ் கார்டு இதெல்லாமே வந்து தெரிஞ்சிரும். ஸோ கர்னல் அதுக்கேத்த மாரி அந்த ஹார்ட்வேர் மைக்ரோ ப்ராசஸர் வச்சு ஆக்சஸ் பண்ணி அந்த அந்த வீடியோ கிராபிக்ஸ் கார்ட ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மானிட்டர் வந்து தெரிஞ்சிரும். ஸோ அதே மாரி வந்து இப்போ ரிவர்ஸும் வேற ஏதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து நம்மளுக்கு சொல்லணும். ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து பிரிண்டர் அனுப்புறோம். பிரிண்டர் வந்து நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லணும் நம்மளுக்கு. அப்போ பிரிண்டர் வந்து என்ன பண்ணும், அந்த வேலைய முடிச்சுட்டு நான் முடிச்சுட்டேன்றத ஷெல்லுக்கு ஷெல்லுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம கர்னலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிரும். அதுக்கப்புறம் கர்னல் வந்து நம்ம ஷெல்லுக்கு சொல்லிட்டு, ஷெல் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிரும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம பிரிண்ட் பண்ணோம். இப்போ பிரிண்டர் வந்து வேலைய முடிச்சுச்சு, டன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ இந்த ஃப்ளோல தான் வந்து ஒர்க் பண்ணுது. இப்ப நம்ம வந்து ஹார்ட்வேர டைரக்ட்டா வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணோம், இல்ல அத கண்ட்ரோல் பண்ணோம் அப்டின்னா, நம்ம அதனோட கோடிங் லாங்குவேஜ், அசெம்பிளி லாங்குவேஜ்ல தான் நம்ம எழுதி ஆகணும். ஆனா கர்னல் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப வந்து கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப கர்னல் எந்த லாங்குவேஜ்ல எழுதுனாங்க அப்டின்னு நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அது வந்து சில தான் எழுதியிருக்காங்க. இந்த கர்னல் ஃபுல்லா. சில இடத்துல வந்து சி பிளஸ் பிளஸ் ஆனா சி தான் வந்து வேலைக்கு ஆகும். இதுக்கு வந்து நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன் சில தான் எழுதி ஆகணும் அப்டின்னு. ஆனா நம்ம வந்து அத பத்தி கவலைப்பட தேவல்ல. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஜாவா, சி ஷார்ப் இந்த மாரி வந்து பெரிய லாங்குவேஜ் அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுதலாம். பைத்தான் இந்த மாரி ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு நம்ம ஆப்பரேட் ஆகுறோம். ஆனா நம்ம கர்னல்ல உள்ள போய் கோடிங் வந்து நம்ம பண்ண போறதில்ல. அந்த மாரி பண்றவங்க எல்லாமே வந்து சில தான் உட்கார்ந்து அவங்க உலகமே வந்து சி, சி பிளஸ் பிளஸ் தான் போயிட்டு இருக்கு. வேற வழியும் கிடையாது. இப்ப வந்து ஹார்ட்வேர்க்கு வந்து நம்ம டைரக்ட்டா பண்றது இம்பாசிபிள். நம்ம வந்து அத பண்ண போறதில்ல. நம்ம கர்னல் கிட்ட டைரக்ட்டா இன்டர்ஃபேஸ் பண்ண முடியுமா? அதுவும் வந்து நம்ம பண்ண போறதில்ல. நம்ம எல்லாமே வந்து ஷெல் வழியா தான் போய் ஆகணும். அதனால நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம். நம்ம வந்து அந்த டைப் ஆஃப் ஜாப் நீங்க பண்ற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சி, சி பிளஸ் பிளஸ் வந்து அவ்வளோ வந்து தேவைப்படாது. நீங்க ஃபுல்லா ஜாவா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே வந்து புது புது லாங்குவேஜஸ், ஹை லெவல் லாங்குவேஜஸ்ல தான் ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கு. ஆனா கர்னல் மாரி புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து நீங்க பண்றது வந்து என்னன்னா, அதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும், அதுக்கு நெறைய லேர்னிங் கர்வ் இருக்கு. சி எல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, நெறைய லேர்னிங் கர்வ் இருக்கு. இப்ப விண்டோஸ் கர்னலுக்கும், அப்புறம் மேக் ஓஎஸ், அப்புறம் லினக்ஸ் கர்னலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்டின்னா, ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒரே வேல தான் பண்ணுது. என்னன்னா கர்னல்ன்றது நம்மளோட ஹார்ட்வேர இன்டராக்ட் பண்றதுக்கு தான் வந்து கர்னல் வந்து எழுதுறோம். அதனால வந்து விண்டோஸ் கர்னலா இருந்தாலும், மேக் ஓஎஸ்ஸா இருந்தாலும் வந்து ஒரே விஷயத்த தான் பண்ணுது. ஹார்ட்வேர்க்கு ஏத்த மாரி வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. லினக்ஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, நம்ம சோர்ஸ் கோட வந்து பார்க்க முடியும். நம்ம அது எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் பண்றாங்க அப்டின்னு. ஆனா, புரொப்ரைட்டரி ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கிறதுனால, இந்த விண்டோஸ், மேக் ஓஎஸ்லாம் இருக்கிறதுனால வந்து, அவங்களோட டிவைஸஸ் மட்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த மாரி iPhone, iPad அந்த மாரி ஹார்ட்வேர்லாம் வந்து அந்த புரொப்ரைட்டரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வச்சுட்டாங்க. இப்போ நான் புரொப்ரைட்டரி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, லினக்ஸ். ஓப்பன் சோர்ஸ் வச்சு நீங்க வந்து எந்த ஹார்ட்வேர் வேணாலும் உங்களால வந்து புரோகிராம் பண்ண முடியும். ஸோ லினக்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து இது வந்து பில்ட் பண்ணிருக்கு. அதனால வந்து என்னன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற ஏதாவது புது ஹார்ட்வேர் வந்தது அப்படின்னா, அதனோட சப்போர்ட் வந்து லினக்ஸ்ல வந்து இமிடியேட்டா வந்துரும். நம்ம போய் அந்த லினக்ஸ்ல போயிட்டு அந்த டிரைவர்ஸ நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லினக்ஸ்ல வந்து பேக்கேஜ் ஆகி வந்துரும். அதனால வந்து லினக்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிளும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது ஹார்ட்வேர் வருது, ஏதோ ஒரு தாய்வான்ல ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு, இல்ல இந்தியால ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு அப்படின்னா, அவர் கொண்டு போயிட்டு அந்த ஹார்ட்வேரோட
மாடியூல்ஸை வந்து கொண்டு போய் லினக்ஸில் வந்து போட்டுருவாங்க அந்த ஓப்பன் சோர்ஸில். நம்ம போயிட்டு அதை உடனே எடுத்து நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோன் வந்து பிராண்டு கூட தெரியாது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. ஸோ ஆனால் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஏன்னா அது லினக்ஸ்னால தான். நம்ம வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஆண்ட்ராய்டு வந்து லினக்ஸ்க்கு மேலே தான் உட்காந்துட்டு இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் வந்து லினக்ஸ் தான் கொடுக்குது. மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிவைஸ் சப்போர்ட் வந்து அவங்க தான் கோட் பண்ணணும். இப்போ மைக்ரோசாஃப்ட்ல வந்து விண்டோஸ் எழுதணும் அப்படின்னா ஏதாவது புது ஹார்ட்வேர் வந்ததுன்னா அந்த கம்பெனி தான் வந்து அதை கோட் பண்ணணும். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி எஃபர்ட்ல வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால தான் லினக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். லினக்ஸ் மாதிரி கர்னல்ஸோட ஒரே வேலை வந்து நம்மளோட ஹை லெவல் கமாண்ட்ஸை எடுத்து அதை மெஷினுக்கு வந்து புரிய வைக்கிறது, அது மட்டும்தான். ஆனால் லினக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி இருக்கிறதுனால வந்து நம்ம ஏதாவது இஷ்யூஸ், அதாவது பக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்க இமீடியட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அடுத்த வருஷனில் அது வந்து ஒரு பெரிய சைக்கிள் இருக்குது. ஆனால் லினக்ஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவான கம்யூனிட்டி, அது ஒரு நல்ல விஷயம். சரி, லினக்ஸ்ல வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அதாவது எது சரியில்லை அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களால வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்னல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேக்கேஜ். அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு பெரிய பேக்கேஜ். ஆனா லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாமே எடுத்துடலாம். உங்களுக்கு மானிட்டர் வேணாமா, அதெல்லாம் தூக்கிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்டர் வேணாமா, அது தூக்கிடலாம். உங்களுக்கு வந்து மியூசிக் வேணாமா, அந்த அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையும் உங்களால தூக்க முடியும். அதாவது நீங்க பேர் போனா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் வேணும் அப்படிங்கிறது வச்சு மட்டும் நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் வந்து உங்களால உருவாக்க முடியும். ஏன்னா அந்த சோர்ஸ் கோட் எடுத்து நீங்க படிச்சு எந்த மாடியூல் வேணும், எந்த மாடியூல் வேணாம் அப்படிங்கிறது உங்களால வந்து தின்னா வந்து ஸ்லைஸ் பண்ணிட முடியும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து இப்போ வந்து ஏர்பிளேன் எடுத்துங்க. ஏர்பிளேன் காக்பிட்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அதனால வந்து அந்த கர்னலை வந்து ஒரிஜினல் கர்னலை எடுத்து ஃபுல்லா வந்து ட்ரிம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்லயும் ஃபிட் பண்ண முடியும், நீங்க வாஷிங் மிஷின்லயும் ஃபிட் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு டோஸ்டர் அதுலயும் நீங்க ஃபிட் பண்ண முடியும். இப்போ விண்டோஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் இன்ஸ்டலேஷன் நீங்க பண்ணி ஆகணும். கம்பெனி ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. உங்களுக்கு இது வந்து போர்ட்டபிள் சிஸ்டம் அப்படின்னு நீங்க அவங்க கொடுத்தாதான் உண்டு. ஆனா வேற வழி கிடையாது. அது ஃபுல்லா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். தேவையில்லாத மாடியூல்ஸ் எல்லாம் வந்து அதுல உட்காந்துட்டு இருக்கும். மாடியூல்ஸ்ன்றது நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்றது அந்த மெக்கானிசம் கிடையாது. அது வந்து நம்ம வந்து மாடியூல்ஸ் உள்ள இருக்கும். ஆனா நம்மளுக்கு யூஸ் ஆகல அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்ம டெவலப்பர்ஸ் வந்து அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அதை பேக்கேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாடியூல் வேணாம்னு சொல்லி அந்த சோர்ஸ் கோடையே எடுத்துருவாங்க. இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து சோர்ஸ் கோடை நம்ம வைக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு பைனரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரும். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு ஹார்ட் டிரைவ்ல வந்து போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து எல்லாமே என்ன ஆகும்னா எல்லாமே வந்து மெமரியில் போய் உட்காந்துருக்கும். அப்படின்னா உங்களோட மெமரி சைஸும் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன சிஸ்டம், இப்போ வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நிறைய மெமரிலாம் வைக்க மாட்டாங்க ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர்ஸ். தேவையான மெமரி மட்டும் தான் வைக்கணும். ஏன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு. அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா லினக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணி தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் சைஸை கம்மி பண்ணி அப்புறம் மெமரி ஃபுட் பிரிண்ட்டை வந்து ரொம்ப பேர் மினிமமாக வச்சுப்பாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரே வேலை தான். அது வந்து வாஷ் பண்ணணும், அதுக்குரிய கமெண்ட்ஸ் வந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நிறைய தேவையில்லை. இந்த கஸ்டமைசேஷன் பண்றது தான் வந்து லினக்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். நம்மளே ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ணோம், நம்மளே ஒரு டிவைஸை நம்ம ஒரு ரோபோட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லினக்ஸை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து சொல்லலாம், இல்லையே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ராஸ்பெரி பை அந்த மாதிரிலாம் ஓஎஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த ராஸ்பெரி பையும் லினக்ஸ் பேஸ்டு தான். ஏன்னா ராஸ்பெரி பை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பண்ணுது. அந்த லினக்ஸ் எடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேல ராஸ்பெரி பை அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லினக்ஸோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னா லினக்ஸ் வந்து யார் வேணா எடுத்து எப்படி வேணா மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆச்சு. அதனால நிறைய சோர்ஸ் கோட், நிறைய லினக்ஸ் வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. அதனால வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சர் வந்து அவங்க எடுத்து அவங்க கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து ரியலாவே ஃபுல் சோர்ஸ் கோட் வேணும் லினக்ஸ்ல அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த கர்னல் ஆல் போனீங்க அப்படின்னா அங்க வந்து ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து இருக்கு. ஆனா அந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து பண்றதுனால வந்து அது ஒரு பேடான விஷயம் கிடையாது. என்னன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. ஏதோ ஒரு செக்யூரிட்டி அப்டேட் இல்ல ஏதோ ஒரு புது ஃபீச்சர் வந்தது அப்படின்னா அவங்க போயிட்டு அந்த ஒரிஜினல் சோர்ஸ் கோட்ல இருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற அந்த அந்த
பேக்கேஜ் வெர்ஷன்ல போய் எல்லாத்தையும் வந்து அவங்க மெர்ஜ் பண்ணி ஸோ இந்த வேலைலாம் வந்து அவங்க பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. ஆனா நீங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க வந்து புதுசா ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்க லினக்ஸ் கர்னல்ல டவுன்லோட் பண்ணி தேவையில்லாத சோர்ஸ்கள்லாம் தூக்கிட்டு, உங்களுக்கு தேவையானத மட்டும் வச்சு கம்பைல் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க ஹார்ட்வேர்ல போட்டீங்கன்னா சூப்பரா ஒர்க் பண்ணும். லினக்ஸ் வந்து இன்னொரு ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணுது. நெறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றதுனால வந்து என்னன்னா, லினக்ஸ் கம்யூனிட்டில வந்து அந்த டிரைவர்ஸ வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து நீங்க மானிட்டரே எடுத்துங்க. மானிட்டர்ல வந்து பல டிரைவர்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கிராபிக்ஸ் டிரைவர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஜிபியூஸ் இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமான அந்த ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் வந்து போயிட்டு இருக்கிறதுனால வந்து, நீங்க இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் நம்ம நம்பணும் அப்டின்னா ஒண்ணும் ஆகாது. அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து லினக்ஸ்ல போய் பார்த்தோம்னா, அங்க எல்லாத்தையும் வந்து பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா, மேனுஃபேக்சர் பண்றவங்க வந்து லினக்ஸ்ல கண்டிப்பா ஒரு வெர்ஷன வந்து தூக்கி போட்டுருவாங்க. அவங்களோட ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்றது. அதனால நம்ம லினக்ஸ் எடுத்தோம் அப்டின்னா, நம்ம ஈஸியா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க உபுண்டு அந்த மாரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்து லினக்ஸ் கர்னலுக்கு மேல தான் வந்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால வந்து நீங்க ஒரு புது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க பண்ணலாம். நீங்க வந்து லினக்ஸ் கர்னல எடுத்துட்டு, அதுக்கு மேல நீங்க அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் போட்டீங்க அப்டின்னா, அது வந்து ஒரு புது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அததான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து லினக்ஸை எடுத்து அதுக்கு மேல வந்து ஒரு ஹை லெவல் ஓஎஸ் வந்து தூக்கி போட்டாங்க. அதாவது அப்ளிகேஷன் சப்போர்ட் அது ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து எல்லாமே பண்றது. இப்போ இந்த லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து பொறந்த நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து சென்டோஸ் அப்படின்னுவோம், உபுண்டுன்னுவோம், டெபியன் அப்படின்னுவோம். இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ராக்மென்டேஷன் ஆயிடுச்சு. ஆனா எல்லாருமே வந்து நம்பிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க போயிட்டு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இப்போ அமேசான் கிளவுட் சர்வீசஸ் பண்ணும்போது அவங்க ஒரு அமேசான் லினக்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ் அது வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம டெவலப் பண்ணலாம். எந்த லைசன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டி இஷ்யூ வந்து சொல்லலாம். ஏன்னா சோர்ஸ் கோட் வந்து ஓப்பனா இருக்கிறதுனால வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த சோர்ஸ் கோட ரீட் பண்ணி, எங்க வல்னரபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அத வேணா வந்து மேனிபுலேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இருந்தது அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இமிடியேட்டா அது வந்து ஃபிக்ஸ் அப்ளை பண்ணி, அத வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா என்னன்னா, கம்பெனிஸ் வந்து அவங்க லைசென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எடுக்கிறதுனால வந்து இன்னோவேஷன்ஸ் வந்து நெறைய வந்து படர்ந்துட்டு வருது. அதனால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டிவைஸஸும் வந்து இப்ப லினக்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணதுனால வந்து நெறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. லைசென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால. இப்போ லினக்ஸ் கர்னலா இருக்கட்டும், வேற ஏதாவது கர்னலா இருக்கட்டும், அதனோட ஆர்க்கிடெக்சர் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு லாஜிக்கல் செப்பரேஷனா இருக்கும். ஒண்ணு வந்து நெட்வொர்க்கிங், அப்புறம் ஸ்டோரேஜ், அப்புறம் ப்ராசஸிங் இந்த மாரி நெறைய செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சுருவாங்க. அது ஒண்ணுத்துக்கும் வந்து ரொம்ப டெப்த் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து ஒண்ணா வந்து நம்ம பார்ப்போம். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கர்னல் வந்து ஒரு மெத்தட்ல தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு செப்பரேஷன்ல தான் இருக்கு. அதனால தான் வந்து லினக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா, அந்த சோர்ஸ் கோடே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் தேவையில்ல அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண சினாரியோக்கு அப்படின்னா, அந்த என்டையர் மாடியூல்ஸ வந்து அந்த ஓஎஸ்ல இருந்து நீங்க எடுத்துடலாம். நீங்க பேக்கேஜ் பண்ணும்போது வந்து அந்த மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதே மாரி உங்களுக்கு இன்டராக்ஷன்ஸ் தேவையில்ல அப்படின்னா, கீபோர்ட் இல்ல, எதுவும் இல்ல, மானிட்டர் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அதையும் வந்து தூக்கிட முடியும். ஆனா மத்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. தூக்க முடியாது. ஸோ நீங்க ஆர்க்கிடெக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கர்னலும் ஒரே மாரி தான் வந்து பிஹேவ் பண்ணுது. ஆனா லினக்ஸ்ல வந்து நம்ம சோர்ஸ் கோட் பார்க்கறதுனால நம்ம நெறைய டெப்த் பேச முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனா எடுத்து நம்ம ஒண்ணொண்ணா வந்து அன்பேக் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து இது ஓவர்வியூ வீடியோ மாரி வந்து குடுத்துருக்கேன். லினக்ஸ்னா என்ன? அப்படி ஓவரா ஹை லெவல்ல வந்து புரிய வைக்கிறதுக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு மாடியூல்ஸா எடுத்து எப்படி அது ஆக்சுவலா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. உங்களுக்கு ஏதாவது பிரெஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. எந்த மாடியூல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம வந்து அந்த ஹோல் வீடியோ சீரிஸ்ல வந்து ஒண்ணொண்ணா வந்து எல்லாத்தையும் முடிக்கலாம். சரி, நான் இப்ப வந்து உங்களுக்கு லினக்ஸ் கர்னலோட ஓவர்வியூ பார்ட் 1 வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் வந்து என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய நாலேட்ஜ் நீங்க வளர்த்துக்க முடியும். நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சரிங்களா? பாய்.